நம்ம நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதோ, இல்ல இந்த மாரி ஒரு டெவில்ஸ் கிச்சன்ல ஒரு ஷோ பார்த்துட்டு இருக்கும்போதோ, ஒரு ஒரு ஹாரர் எபிசோடு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது திடீர்னு ஒரு உருவத்த பார்க்குறீங்க. அந்த உருவம் உங்களுக்கு ரிலேட்டடா, அதாவது நீங்க ஆல்ரெடி பார்த்த ஒரு உருவமே ஒரு பயமுறுத்துனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது இப்ப தான் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. இன்ட்ரோ குடுக்குறதுக்குள்ளேயே அண்ணன் இந்த மாரி சொல்றாரே அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். எஸ். இது எதுக்காக நான் இப்படி சொன்னேங்கிறத, இன்னைக்கு ஸ்டோரிய வந்து ஃபுல்லா பார்ப்போம். அந்த உண்மை கதையை கேட்டதுக்கப்புறமா உங்களுக்கே புரியும். வாங்க ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டூ அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் மதி. அவங்க சேலம் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூரில் அவங்களோட 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். மதி அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க தாத்தாவோட மாமா வந்து இறந்துடுறாரு. இறந்த வீட்டுக்கு இவங்க ஃபேமிலியாக எல்லாருமே போயிட்டு அன்னைக்கு நைட்டு சேலம் பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் கிராமத்தில் தான், அதாவது அவங்க தாத்தாவோட வீட்டில் தான் தூங்கி இருக்கிறாங்க. சம்மர் சீசன்ல இந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வெளியே தான் படுத்து தூங்குவாங்களாங்க. அதே மாதிரி தான் அந்த ஆத்தூர்ல இருக்கிற அவங்க தாத்தா வீட்டில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே தான் படுத்து தூங்குவாங்களாம். மதிய அவங்களோட தாத்தா வந்து ஒரு வயர் கட்டில் போட்டு, அதாவது சன்னல் கயிறுலாம் போட்டு ஒரு கட்டில் இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்டிலில் வந்து வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு கீழே இவங்க மதி, அப்புறம் அவங்களோட பாட்டி, அவங்க அம்மா எல்லாருமே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 12:30 1 இருக்குங்க. மதியம் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. ஏதோ டிஸ்டர்ப் ஆகி அவங்க மட்டும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு கொஞ்ச நேரம் முழிச்சிருந்து அப்படியே வானத்தையே பார்த்த மாதிரி படுத்தே கிடக்குறாங்க. காற்று நல்லா அடிச்சிட்டு இருக்கு. பக்கத்தில் பார்த்தா அவங்க அம்மா படுத்துருக்காங்க, அவங்க பாட்டி படுத்துருக்காங்க, அவங்க தாத்தாவையும் பார்க்குறாங்க. கட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏரியாவே அமைதியாக இருந்திருக்குதுங்க. ஒரு மயான அமைதியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைதியாக இருந்திருக்கு. இந்த கிராமத்தில் கேட்குற அந்த பூச்சி சவுண்டு மட்டும்தான் கேட்டிருக்குது. ஒரு மாதிரி அந்த சத்தத்தில் இவங்க முழிச்சு இவங்க மட்டும் வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மதிக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அந்த ரோட்டில் நடந்து வர மாதிரியே தெரிஞ்சிருக்குதுங்க. என்னடான்னு சொல்லி சைடில் திரும்பி படுத்து பார்த்துருக்குறாங்க. அவங்களோட ஏரியாவில் முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முச்சந்திலேருந்து யாரோ ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு கருப்பு உருவம் மட்டும் தெரியுது. யாரோ நடந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து யாரோ வராங்கன்னு தெரியுது. ஆனால் ஒருவேளை பேயா இருக்குமோன்னு சொல்லிட்டு டப்புன்னு போர்வை எடுத்து மூடி இருக்கிறாங்க. மூடினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து மறுபடியும் திறந்து பார்த்துருக்குறாங்க. மறுபடியும் அதே இடத்துல அந்த உருவம் வந்து வாக்கிங்லேயே இருக்குது. அங்கே வாக்கிங்கில் இருந்த உருவம் இவங்க போர்வையை போட்டு பொத்துனதுக்கு அப்புறமா இந்நேரத்துக்கு கொஞ்சம் தூரம் வந்திருக்கணும் இல்லையா, ஆனால் சேம் டிஸ்டன்ஸில் அதே இடத்துலையே நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே, அங்கேருந்து நடந்து வர மாதிரியே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. பார்த்தா நல்லா உத்து கவனித்து பார்த்துருக்குறாங்க. அது ஒரு ஹியூமன், ஒரு மனுஷ உருவம் தான். அது கருப்பு கலரில் இருக்குது, ஆனால் அது ஒரு மனித உருவங்கிறது உங்களுக்கு தெரியுது. இப்போ மதிக்கு கொஞ்சம் பயம் வருது. என்னடா இது, இந்த உருவம் வந்து இந்நேரத்துக்கு இங்கே வந்திருக்கணும், இல்லை எங்கேயாவது போயிருக்கணும், ஆனால் அதே இடத்துலையே ஒரே இடத்துல ஸ்லோமோவில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதே, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு போர்வையில் ஒரே ஒரு கண்ணு மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டக்க வர மாதிரியே இருந்திருக்கு. இவங்களுக்கு பார்த்துட்டு ஒரு பயம் வந்தோடனையும் டக்குன்னு போர்வையை மூடி இவங்க குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ மதி முழிச்சு தான் இருக்கிறாங்க. போர்வைக்குள்ளே அவங்களுக்கு வந்து வெளியே இருக்கிற அந்த ஷேடோ தெரியுது. அப்போல்லாம் அந்த லைட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த லைட்டு வெளிச்சத்தில் வந்து யாரோ சுற்றி நடக்கிறாங்கங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஒரு ஷேடோ மட்டும் அவங்களுக்கு உள்ள அந்த போர்வையில் வந்து தெரியுது, மேலேயே தெரியுது. வெளிச்சத்தில், நிலா வெளிச்சத்துலையும் அந்த லைட்டு வெளிச்சத்துலையும் தெரியுது, யாரோ ஒருத்தர் நடக்கிறாங்கங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் நல்லா தெரியும் உங்களுக்கு, உங்கள் தாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒருவேளை திருடனாக இருப்பானோ, திருடன் வந்திருந்தானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு திறந்து பார்த்துருக்குறாங்க போர்வையை. இப்போ மதி பார்த்த இடத்துல அந்த உருவம் இல்லை. அதாவது ரொம்ப நேரமாக ஸ்லோ மோஷனில் ஒரே இடத்துல வருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த உருவம் இல்லை. என்னடா இது காணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இங்கிட்டு திரும்பி பார்த்தா, இவங்க தாத்தா படுத்திருக்காரு இல்லையா, அவர் காலுக்கிட்ட அவர் காலை பிடிச்ச மாதிரியே அந்த உருவம் நின்றுட்டு இருந்திருக்குதுங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனேயும் இவங்களுக்கு தூக்கி போடுது. ஏன்னா அந்த உருவம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. தாத்தா கால் கிட்ட மட்டும் இல்லைங்க, அவர் மேலே, அவர் வயிற்று மேலே ஏறி உட்காந்து ஒரு உருவம். ஆக மொத்தம் அவங்க பார்த்தது ஒரு உருவம் இல்லை, 2 உருவம். ஒன்று அவங்க தாத்தாவோட வயிற்று மேலே ஏறி உட்காந்து சங்கை நெரிக்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. இன்னொரு உருவம் அவங்க தாத்தா கால்கிட்ட நின்றுக்கிட்டு அவர் காலை பிடிச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ மதிக்கு இதை பார்த்த உடனேயுமே ஒரு மாதிரி குபுக்குன்னு வேர்த்து பேச்சே வரலையாம். பக்கத்தில் தான் அவங்க பாட்டி இருக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன் அவங்க தாத்தாவே கூப்பிட்றதுக்கு கத்துறாங்க.
தாத்தா உன் பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கத்துறதுக்கு வாய் வரைக்கும் வருதாங்க, தொண்டை வரைக்கும் வருதான். ஆனா அதுக்கு மீறி அவங்களால எதுவுமே பேச முடியல, கத்த முடியலையா. இப்படியே ஒரு 2 நிமிஷம் போனதுக்கு அப்புறமா மதி முன்னாடியே ஒரு உருவம் மேல உட்காந்துருக்கு இல்லையா, அது வந்து அவங்க தாத்தாவோட கழுத்தை நெரிச்சிருக்குதுங்க. இன்னொரு உருவம் அவங்க தாத்தாவோட காலை பிடிச்சிருக்குது. இப்ப அவங்க தாத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு, அணத்த ஆரம்பிக்கிறாரு. ஏய் விட்டுருங்கடா, விட்டுரு விட்டுரு விட்டுரு, வேணாம் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அணத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை பார்த்தோன்னே மதி வந்துட்டு ரொம்ப திணறி இருக்கிறாங்க. ஐயோ தாத்தாவை வந்து கண்ணு முன்னாடியே கொள்றாங்களே, யாராச்சும் எந்திரிங்களேன்னு சொல்லிட்டு சுத்தி, ஏன்னா அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே வெளியே தான் படுத்துருக்காங்க. ஆனா அவங்க தாத்தா குழம்புறது இந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கேட்டிருக்குது. ஏன்னா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. கீழே படுத்திருக்கிற அவங்க அம்மாவோ பாட்டியோ யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அந்த ஏரியால இருக்கவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதை வச்சுதான் மதிக்கே தெரிஞ்சிருக்குது இவங்க தாத்தா கத்துறது இவங்களுக்கு மட்டும்தான் கேட்குதுங்கிறது. ஏன்னா அவர் அப்படி கத்திருக்கிறாரு. ஐயோ என் உசுறு, என்னை விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு சொல்லி கத்திருக்கிறாரு. இப்போ மதிக்கு இன்னொரு ஷாக்கு. இந்த கத்துறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதிக்கு வந்து இன்னொரு ஷாக். என்ன அப்படின்னா, அந்த காலை பிடிச்சிருக்கிறாரு இல்லையா ஒருத்தர், காலை பிடிச்சிருக்கிற உருவத்தை நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் வேற யாரும் இல்லைங்க, மதியோட தாத்தா படுத்து தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட மாமா. அவர் இறந்த வீட்டுக்கு தான் இவங்க எல்லாருமே போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவர் மட்டும் வரல, அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு இந்த பொண்ணுக்கு தெரியல. இன்னொரு விஷயம், இவங்க 2 பேர் சேர்ந்து எதுக்காக இவங்க தாத்தாவை கொல்லணும்னு நினைக்கிறாங்கிறதும் இந்த பொண்ணுக்கு தெரியல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல மதியோட தாத்தா வந்து அவங்க கொல்லவே போயிடுறாங்க. அதாவது அவர் சாகிற நிலைமைக்கே போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அவரோட வாய்ஸ் வந்து டவுன் ஆகுது. விட்டுருங்கடா 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 அந்த மாதிரி ஆகுது. கண்ணு முன்னாடி தன்னோட தாத்தா வந்து கொல்றாங்களேன்னு சொல்லிட்டு மதிக்கு அழுக வருது. மதியால பேசவும் முடியல. அவங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு கையை காலை உதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா மேல பட்டுருதுங்க. அவங்க அம்மா மேல வந்து கை காலெல்லாம் பட்ட உடனே அவங்க அம்மா அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்காங்க. என்னடி என்னாச்சடின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அங்க அவங்க தாத்தா மேல இருந்த அந்த 2 உருவமே மறைஞ்சிருதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இப்பதான், இந்த பொண்ணுக்கு இப்பதான் ஸ்பீச்சே வருதான். அம்மா தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லி இந்த 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அலறி அடிச்சுக்கிட்டு அப்படி கத்தும் போது அவங்க அம்மா என்னமோ ஏதோன்னு சொல்லி எந்திரிச்சு பார்த்தா அவங்க தாத்தாவும் அணத்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. என்னை விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு கழுத்துல கையை வச்சிருக்கிறாரு. கழுத்துல யாரோ பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரியே தூங்கிட்டு இருக்கும்போது கையை வச்சு இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காருங்க. என்னை விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கத்திருக்கிறாருங்க. இதை பார்த்தோன்னே மதியோட அம்மாவுக்கு தூக்கி போடுதுங்க. ஐயோ எங்க அப்பா அம்மா அம்மா எந்திரிங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க கத்துல அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க தாத்தா வந்து எழுப்பி கேட்டிருக்கிறாங்க, என்னாச்சுங்கன்னு சொல்லி அவங்க பாட்டியும் கேட்டிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு, யாரோ ஒருத்தர் என் கழுத்தை நெரிச்சாங்கம்மா, நான் வேணாம்னு சொல்லி கத்துறேன், ஆனா என் கழுத்தையும் நெரிச்சாங்க, என் காலையும் பிடிச்சிக்கிட்டாங்க, நான் வேணாம்னு சொல்லி எவ்வளவு போராடினேன், என்னால முடியல, என்னை ஒரு கட்டத்துக்கு மேல கொண்டிருப்பாங்க, நல்ல வேளை நீங்களாம் சேர்ந்து என்னை எழுப்பி விட்டீங்க, இது கனவா நினைவான்னு தெரியல, இன்னுமே எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்குதுமா, ஆனா யாரும் அமுக்கின மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அரண்டு போய் உட்காந்துருக்கிறாரு நைட்டு. இப்பதான் மதிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அப்பா அவங்க பார்த்தது எல்லாமே உண்மைதான், அவங்களும் கனவு காணல, இது எல்லாமே உண்மைதான். ஆனா எதுக்காக அவங்க தாத்தாவை கொல்லணும்னு நினைக்கணும்? இப்படியே அன்னைக்கு நைட்டு முழுக்க பரபரப்பா போயிருக்குதுங்க. அவங்க தாத்தாவோட பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர், எல்லாருமே வெளியே தான் படுத்து தூங்குறாங்க இல்லையா, அதில் வந்து ஒருத்தர் வந்து அம்மன் அருள் வருமா அவருக்கு, அருள் வந்து குறி சொல்கிறது, இந்த பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாராம் அவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அன்னைக்கு உட்காந்து அவருக்கு சாமியாடி திருநீர்லாம் பூசி விட்டுருக்கிறாரு. திருநீர்லாம் பூசி விட்டு, நீங்கள் வந்து ஏதோ பார்த்து பயந்துருக்கீங்க, இங்கே ஏதோ ஒன்று வந்திருக்குது, இதுக்கப்புறம் வந்து எதுவும் வராது, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்துட்டாராங்க. இவங்களும் வந்து எல்லாருமே கொஞ்ச நேரம் எல்லாருமே முழிச்சு தான் இருந்துருக்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் படுத்து அன்றைக்கி நைட்டு தூங்கிருக்கு. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறமா மதியம் அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, பாட்டி எனக்கு வந்து கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு நினைக்கிறேன், நேற்று நைட்டு வந்து யாரோ தாத்தாவோட மேலே வந்து உட்காந்து கழுத்து நெரிச்சாங்க, தாத்தாவோட மாமா, தாத்தாவோட மாமா இறந்த வீட்டுக்கு போனோம்ல, அவர் இறந்துட்டார்ல, அந்த வீட்டுக்கு போய் பார்த்தோம்ல, அவர் தான் நேற்று நைட்டு வந்தாருன்னு சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க மதி. இதை கேட்டோடனே அவங்க பாட்டிக்கு வந்து, என்னம்மா சொல்கிற, அவர் ஏமா இவரை கொல்லணும்னு நினைக்கணும், அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா, நீ உன்னோட கற்பனையாக தான் இருக்கும், அவர் எதனா கனவுல பார்த்து பயந்துருப்பார், நீ வந்து அதை தாத்தாவை முன்னாடி பேசுனதுனால உனக்கு குழந்தைங்கிறனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும் எதனா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து தோணாது, ஒருவேளை தாத்தாவுக்கு அந்த மாதிரி நடந்ததை வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க முழிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல, இவங்க முழிச்சிருந்து எல்லாத்தையுமே இந்த குழந்தை பார்த்துருக்கு, அவங்க தாத்தாவுக்கு நடந்த எல்லா அசம்பாவிதத்தையும் பார்த்துருக்கு, அப்போ இந்த குழந்தை சொல்கிறது தான் உண்மைங்கிறத அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க, அங்கே வீட்டில் இருக்கவங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க வந்து விட்டுறாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது, அதான் அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து சாமி வந்து விபூதிலாம் போட்டார்ல, இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு விட்டுறாங்க மதியம். அடுத்த நாள் நைட்டு அதே 12:30 to 1 மணிக்குள்ள ஒரு கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க.
மதிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. மதி வந்து கண்ணு முழிச்சிருக்காங்க. கண்ணு முழிக்க அதாவது எந்திரிச்சிடுறாங்க. ஆனால் கண்ணை முழிக்கலை. ஏன்னா தெரியும், எந்திரிச்சாலே எதனா ஒரு கருமத்தை பார்த்துருவோம், நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பயம். எதையாச்சும் பார்த்துருவோம் நைட் நேரத்தில், வேணான்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை மூடிட்டே இருந்திருக்குதுங்க இந்த குழந்தை. திடீர்னு அந்த கொலுசு சத்தம், எங்கேயோ கேட்குற கொலுசு சத்தம் இவங்க தலைக்கு மேலே கேட்க ஆரம்பிச்சிருக்கு. தலைக்கு மேலே கேட்ட உடனேயும் மதி வந்து கண்ணு முழிக்காமையும் இருக்க முடியல. ஒருவேளை வேற யாராச்சும் இருந்தா, ஏன்னா நேற்று வந்து அவங்க 2 பேருமே ஜென்ஸு தான், இன்னைக்கு ஏன் கொலுசு சத்தம் கேட்கணும்? ஒரு கட்டத்துக்கு மேலே மதியால் பொறுக்க முடியல, யாராதாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த ஏரியாவில் யாருமே இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லை. நேற்று மாதிரியே மயான அமைதியாக இருக்குது. அந்த பூச்சிங்க சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அவங்க தாத்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஏரியாவில் அமைதியாக இருக்குது. அந்த கொலுசு சத்தமும் கேட்கல. என்னடா அது, முதல்ல கொலுசு சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நம்ம போர்வையை எடுத்துகிட்டு வெளியே நம்ம பார்க்குறோம், ஆனால் யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மறுபடியும் போர்வையை பொத்திட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணு போர்வையை மூடி ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காதாங்க, மறுபடியும் கொலுசு சத்தம் கேட்டிருக்கு. என்னடா அது, நம்ம கண்ணை திறந்து பார்த்தா, போர்வையை திறந்து பார்த்தா வெளியே யாரும் இல்லை, அமைதியாக இருக்குது. ஆனால் நம்ம போர்வையை மூடணுன்னா கொலுசு சத்தம் கேட்குது, யாரோ பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணு அவங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி கும்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியே கேட்டுட்டு இருந்த அந்த கொலுசு சத்தம் நின்றுதுங்க. கொலுசு சத்தம் நின்ன உடனேயும் அப்பாடா எல்லாம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போர்வையை எடுத்துட்டு எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க. உட்காந்து பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. மறுபடியும் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் நடந்தே பார்த்துருக்குறாங்க. அவங்க தாத்தாவை சுற்றி பார்த்துருக்குறாங்க, எங்கே யாருமே இல்லை. ஏரியாவே அமைதியாக இருக்குது. அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே வந்து படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து படுக்கலான்னு வந்து உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு, சொம்பில் தண்ணி குடிச்சு வச்சுட்டு படுக்கலான்னு போனவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. நேற்று நைட்டு வந்த அதே அவங்க மாமா, அதாவது அந்த தாத்தாவோட மாமா உருவமோ அந்த கூட வந்த உருவமோ இப்போ அவங்க தாத்தா பக்கத்தில் நின்றுட்டு இருக்குதுங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பொண்ணுக்கு பேசவே வரலையாங்க. நேற்று நைட்டு என்ன நடந்துச்சோ சேம் பேட்டர்ன்லாம் அப்படியே இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. பேசவே வரல. இந்த பாட்டியை, பக்கத்தில் இருக்க பாட்டியவோ அவங்க அம்மாவே வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியலை. சரி, பக்கத்தில் போர்வை வந்து பக்கத்துலேயே கிடந்திருக்கு, அதை எடுத்து மேலே பொத்தி படுத்துடலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களால முடியல. இப்போதான் அவங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கிறாங்க. அந்த 2 உருவமும் அவங்க தாத்தாவை பார்க்குறாங்க, இந்த பொண்ணை பார்த்துருக்குறாங்க. அந்த தாத்தாவை பார்க்குறாங்க, இந்த குழந்தைய பார்க்குறாங்க. இந்த குழந்தைக்கு வந்து இப்போ தான் புரியுது, அவங்க ஏன் இவங்க கண்ணுக்கு தெரியணும், அவங்க தாத்தாவுமே தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, எதனால் அந்த மாதிரி நீங்கள் என் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாய் விட்டு கேட்குறாங்க அழுதுகிட்டே. எதனால் வந்து நீங்கள் என் கண்ணுக்கு மட்டும் தெரியணும், ப்ளீஸ் சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும்போது அவர் வந்து சிரிக்கிறாராம், நக்கலாக சிரிச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணு கேட்குறாங்க, உங்களுக்கும் என் வயசில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா, அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நக்கலாக சிரிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு குழம்புறது பேசுகிறதெல்லாம் வந்துட்டு கேட்டு அவங்க அம்மா பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சிருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இந்த பொண்ணு வந்து உட்காந்துலாம் இல்லை, நின்றுக்கிட்டும் இல்லை, படுத்துக்கிட்டே கனவுலையே குழம்பியிருக்கிறாங்க. இப்போதான் அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா வந்து எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க, கனவுல குழம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க தாத்தா பக்கத்தில், அவங்க தாத்தாவை பார்த்த மணிக்கே குழம்பிட்டு இருக்குது இந்த பொண்ணு, கையை நீட்டி குழம்பிட்டு இருக்கு. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்ணை மூடிட்டே குழம்பிட்டு இருந்துருக்குதுங்க அந்த குழந்தை. இப்போ அவங்க அம்மா பார்த்த உடனேயும் ஏன்டி டெய்லி நைட் ஆனால் இதே டைமில் இந்த மாதிரி குழம்பிட்டு இருக்கிற தாத்தாவை பார்த்து என்னாச்சுடி உனக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் குங்குமமும் திருநீரும் எடுத்துகிட்டு வந்து பூசி விட்டுருக்குறாங்க. இப்போ தான் இந்த குழந்தை ஆழமாக கேட்குது. அப்போ சொல்கிறாங்க, நேற்று நைட்டு நீ தூங்கிக்கிட்டே தான் குழம்பிட்டு இருந்த, அதை பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் கத்தி எந்திரிச்சோம். அப்போ நேற்று நைட்டு நான் அவங்கள பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தது, அதை பார்த்து நீங்கள் நான் அலறி அடித்ததுனால அந்த நாளாக எந்திரிக்கலையா? லூசு, நீ குழம்பிக்கிட்டே இருந்தப்பா, குழம்பிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு கத்துனேன், அதை பார்த்துட்டு தான் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு கத்துனேன், நானும் பயத்தில் தான் கத்தி தான் என்ன எதுன்னு நாங்கள் பார்த்தோம். கனவுல நடந்தாலுமே எப்படி வந்து அவங்க தாத்தாவுக்கும் சேம் பேட்டர்னில் என்னை கழுத்தை நடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் கத்துவார். அதுவும் இந்த பொண்ணு அனுத்தினதை பார்த்து அவங்க வீட்டில் முந்தின நாள் நைட்டு எந்திரிச்சாலுமே அவங்க தாத்தாவுக்கும் எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது தெரிய வரும். இப்போ இவ்வளோ குழப்பத்தில் இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு திருநீர் பூசுறக்காண்டி அவங்க அம்மா இருடி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் உள்ளே போயிருக்கிறாங்க. திருநீர் எடுக்க போன கேப்பில் அந்த 2 உருவமும் அவங்க தாத்தா பக்கத்துலேயே தாங்க உட்காந்து இருந்திருக்கு. அவங்க தாத்தாவுக்கு பக்கத்துலேயே தான் அந்த 2 பேருமே உட்காந்து இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணையே பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு மாதிரி விடவெடுத்து போய் ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு சுற்றி இருக்கிறவங்க பேசுறது, அவங்க கேட்குறது எதுவுமே புரியலை. அவங்க 2 பேரை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. அவங்க பாட்டிக்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் தாத்தா கிட்டையும் சொல்ல வராங்க. அவங்களால சொல்ல முடியலையாம்.
ஒரு மாதிரி திணறி போய் பேரிஞ்ச மாதிரி இப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அவங்க அம்மாவும் பாட்டியும் திருநீர் பூசி விட்டு இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சாமியாடி அவர் வேப்பிலை அடிச்சு விட்டு ஒரு வழியா அந்த பொண்ணை தூங்க வைக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சாங்க. இந்த சம்பவம் நடந்து தூங்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஹை ஃபீவரா, சரியான ஃபீவர். அந்த பொண்ணால பேசக்கூட முடியாத அளவுக்கு ஃபீவர் இருந்திருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பதான் அவங்க பாட்டி சொல்றாங்க, இல்ல நேற்று நைட்டு நல்லா தான் இருந்தா, அவள் பயந்த கோளாறாயிருக்கு, தர்கா ஒன்று இருக்குது, வாங்க எனக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பார்த்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு மதியை கூப்பிட்டு தர்காவுக்கு போயிருக்கிறாங்க. தர்காவுக்கு போனால் அந்த பாய் வந்து கேட்டிருக்கிறாரு உங்கள் பாட்டிக்கிட்ட, உங்கள் வீட்டில் உங்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் சமீப காலத்தில் யாருன்னா இறந்து போயிட்டாங்களா? ஆமாங்கய்யா, அவங்களோட ஆத்மா இன்னும் சாகலை. ஒரு நிறைவேறாத ஆசையோட அந்த ஆத்மா தெரிஞ்சிட்டு இருக்கனால ஒன்று உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாராச்சும் ஒருத்தரோட உயிர் பலி, உயிரை கேட்கும். அப்படி இல்லையா யாராச்சும் ஒருத்தரோட உடம்புக்குள்ளே புகுந்து அவங்க வாழ நினச்சதை வாழ்ந்துட்டு தான் அந்த ஆத்மா போகும். அதாவது அவங்க செய்ய நினச்சதை செஞ்சுட்டு தான் அந்த ஆத்மா போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் இவங்க பாட்டி, மதியோட பாட்டி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க புருஷனுக்கு தான் ஆபத்து, அந்த தாத்தாக்கு தான், மதியோட தாத்தாக்கு தான் ஆபத்து, அவர் கழுத்து தான் நெரிக்க வராங்க. இதுலேருந்து நாங்கள் விடுபடணும்னா என்ன தான் பண்ணுறது சாமி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுலேருந்து முழுசாக வர முடியுமா தெரில, ஆனால் அதை கட்டுப்படுத்த நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க கையில் வந்து மந்திரிச்ச கயிறு கட்டி விட்டுருக்குறாங்க. அவங்க பாட்டி கையிலையும் அவங்க தாத்தா கையிலையுமே ஒன்று கட்டுறதுக்கு கொடுத்து விட்ருக்குறாங்க. எல்லாருமே கையில் கட்டிக்கோங்க, ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, யாராச்சும் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா கூட உடனே எல்லாருக்குமே தெரியப்படுத்தி எல்லாரையும் எழுப்பி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்குறாருங்க. தர்காலேருந்து இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமா, அதாவது தர்காலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மதிக்கு ஒரு டவுட்டுங்க. இவங்க தாத்தாவோட மாமா அவர் இறந்தவர், அவர் வந்து அவங்க தாத்தாவை வந்து கொல்ல வராரு, அது வந்து இவர் தர்காவில் இருக்க சாமி சொல்லி தெரியுது. அப்போது இந்த பொண்ணு எதுக்கு இந்த பொண்ணோட கண்ணுக்கு எதுக்கு அவங்க தெரியணும், மதியோட கண்ணுக்கு எதுக்கு அவங்க கொள்ளு தாத்தா தெரியணும் அப்படின்னு சொல்லி பல யோசனை ஓடுது இந்த பொண்ணுக்கு. ஒருவேளை தாத்தாவை கொண்டுட்டு தர்காவில் அவர் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே அவங்க புகுறலான்னு பார்க்குறாங்களா, அதனால தான் நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியுறாங்களா, அப்படி பல குழப்பத்தோடு வரும்போது தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குதுங்க. இந்த இறந்து போனவர் இருக்கார் இல்லையா, இந்த மதியோட தாத்தாவோட மாமா இருக்கிறார் இல்லையா, அதாவது இவங்களோட கொள்ளு தாத்தா, அவர் இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டு பக்கம் போனாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அந்த வீட்டு பக்கம் போச்சு அப்படின்னா, வாடி செல்லம் என்னடி செல்லம்னு சொல்லி எப்பயுமே சிரித்து கூப்பிடுவாராம். வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த பொண்ணு கூட விளாடுவாராம், அந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம், ரொம்ப கேர் பண்ணுவாராம். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு வளர வளர இந்த பொண்ணை பார்த்தாலே முறைக்கிறது, மூஞ்ச திருப்பிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பேசவும் இல்லையா. எதனால் இவர் வந்து பேசாமல் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த பொண்ணு பார்க்கும்போது, அவரோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த இறந்து போனார் இல்லையா, அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்களோட முகச்சாடை, அதாவது இவங்களோட கொள்ளுப்பாட்டி, இவங்களோட மதியோட கொள்ளுப்பாட்டியோட முகச்சாடை அப்படியே மதிக்கு இருக்குமா. மதியும் அவங்க கொள்ளுப்பாட்டியும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால தான் மதியோட கண்ணுக்கு அவங்க கொள்ளு தாத்தாவும் அவங்க ஃப்ரெண்டும் தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு டவுட்டு உங்களுக்கு என்னன்னா, அவங்க தாத்தா வந்தார் சரி, இன்னொருத்தர் அவங்க ஃப்ரெண்டு வந்தார், அவர் யார், எதுக்காக 2 பேர் சேர்ந்து இவங்க தாத்தாவை கொல்லணும்னு நினச்சிருக்கணும். ஸோ இவங்க தர்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு வாரத்தில் எல்லாமே அப்படியே அடங்கியிருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, நிம்மதியாக தூங்கியிருக்கிறாங்க. இவங்க தாத்தாவுமே வந்துட்டு இயற்கை மரணம் தான், அவர் இப்போ இறந்துட்டார். அவர் இறக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சாங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்து 4 வருஷம் கழிச்சு அவங்க தாத்தா இயற்கை மரணம் தான், எந்த பிரச்சனையும் இல்லையா. இப்போ இவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, இவங்களுக்கும் குழந்தெல்லாம் பிறந்துருச்சு, அவங்களோட லைஃப்மே நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த ஸ்டோரியை வந்து அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இதுக்கு ஒரு எண்டே இல்லை ப்ரோ, எனக்கு இது புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே இது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது இந்த ஸ்டோரி. ஏன்னா எதுக்காக அவங்க தாத்தா, கொள்ளு தாத்தா வந்து அவங்க தாத்தா வந்து சாகடிக்கணும்? ஒருவேளை அந்த தர்காவில் இருக்கிறவங்க சொன்ன மாதிரி உங்கள் வீட்டாளுங்களை சேர்ந்த ஒருத்தரை வந்து அவங்க கொன்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எதுக்காக அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அவரை கொல்ல வரணும், சாகடிக்க வரணும்? இந்த டவுட் வந்து மதிக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஸ்டோரி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாராச்சும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண எதனா ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்கலாம், அதை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அங்கே வந்து என்கிட்ட இன்பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஸ்டோரி ஃப்ரைடே 7 PM வரும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க.